ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், சின்ன வயசில் நிறைய விளையாட்டு விளையாடிருப்போம், நிறைய கேம்ஸ். அதில் இந்த க்யூப்ஸும் ஒன்று. இந்த மாதிரி கலைஞ்சிருந்த க்யூப்ஸை எப்படி நம்ம சேர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கற்றுக்கலாமா? இதுக்கு வந்து நம்ம 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சேர்க்கலான்றத பார்க்கலாம், வரீங்களா? திஸ் 4 ஃபார்முலாஸ். இந்த 4 ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, 11 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த க்யூபை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது எப்படி பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன சைஸ் பெருசில் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கலர், எனக்கு வந்து எல்லோ கலர் பிடிக்கும், ஒயிட் கலர் பிடிக்கும். ஸோ நான் ஒயிட் கலர் வந்து எல்லா இடத்துல இருக்கிற ஒயிட் கலரையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுக்கிறேன். எங்கெல்லாம் ஒயிட் கலர் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து நான் ஒன்றா வச்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒயிட் இருக்கிறது எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். மீதி எனக்கு இன்னும் 4 தான் இருக்குது. அந்த 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே ஒன்று இருக்குது, மீதி 2 கீழே இருக்குது. ஓகே, 4 கிடச்சிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படின்றத ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இங்கே இருக்கிறது மேலே வரும். ஸோ இது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா என்ன பண்ணோம், ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு, சென்டர் ரோவில் இருக்கிறது அந்த ஒன்றை மட்டும் ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு திருப்பி அது கூட சேர்த்துட்டு அந்த ரோவை மட்டும் மேலே தூக்கிட்டோம். இப்போ பாருங்கள், எனக்கு மேலே போயிடுச்சு. ஸோ மீதி 3 இருக்குது, அதையும் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். சென்டரில் இருக்கிறது அதே மாதிரி மேலே சென்டரில் கொண்டு போகணும். ஸோ சென்டரில் இருக்கிறது மட்டும் எந்த சைடில் வேணால் ஒழிச்சிக்கலாம், சென்டர்லனா எந்த சைடில் வேணால் ஒழிச்சிக்கலாம். மற்றபடி ரைட்னா லெஃப்ட்டு, லெஃப்ட்னா ரைட்டு ஒழிச்சிட்டு சென்டர் ரோவு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை திருப்பி சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த சென்டர் ரோவை மட்டும் மேலே தூக்கிடுறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேர்ந்துருச்சு. மீதி இருக்க 2 தான். எப்படி பார்க்கலான்னு வரீங்களா? சரி, இப்போ மேலே இருக்கிறது ஒன்று பார்க்கலாம். எந்த ஸ்பேஸ் காலியில் இருக்குது நேராக கொண்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து இங்கே போகணும். ஸோ ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு அந்த ரோவை மட்டும் கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை திருப்பி சேர்த்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த ரோவை மட்டும் மேலே தூக்கிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மட்டும்தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி ஒரி பண்ணாதீங்க, இதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றே பண்ணேன்னா ஒரு ரொட்டேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு தடவை ஒழிப்பு, இது 2 தடவை ஒழிக்கணும் தான். 2 ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா திருப்பி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு தூக்கிடுறோம். இப்போ இங்கே வந்துடுச்சா, அவ்வளோதான். திருப்பி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ சரிங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெட்டு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த பக்கம் சேர்ந்ததில் இந்த பக்கம் க்ரீனும் இந்த பக்கம் ப்ளூவும் வரணும். ஸோ இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வரேன். அதனால் சென்டரில் இருக்க ப்ளூவை மட்டும் கீழே இறக்கி ஏதாச்சும் ஒரு சைடில் ஒழிச்சு வச்சுட்டு ஒழிச்சு வச்சதை நேராக கொண்டு வந்து நிற்கலாம். இப்போ ப்ளூ இருக்கிறதுனால கரெக்டாக அங்கே ப்ளூ அங்கே போகணும். ஸோ சென்டரில் இருக்கிறதுனால எந்த சைடு வேணால் ஒழிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை திரும்பவும் சேர்த்துட்டு மேலே தூக்கிடுறோம். ஸோ பாருங்கள், ப்ளூ இங்கே வந்துடுச்சு. ஸோ இன்னொரு ப்ளூ எங்கே இருக்கோ அதை ஏற்றுட்டு வந்து இப்போ அங்கே சேர்க்கணும். இப்போ அந்த ப்ளூ அங்கே வரணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, சேம் ஃபார்முலா அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி யூஸ் பண்ணி இப்போது அந்த ப்ளூவை நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஒயிட்டு நம்ம எடுத்தது அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ளூ மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த ப்ளூ அழகாக கீழே இறக்கிட்டு ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு மேலே தூக்கிடுறோம். இப்போ அப்படியே திருப்பி பார்த்தோன்னா இந்த ப்ளூ இங்கே போகணும். ஸோ ஒழிச்சு வச்சுட்டு இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை சேர்த்துட்டு மேலே தூக்கிடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், ப்ளூ சேர்ந்துடுச்சு, ரெட்டு சேர்ந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரஞ்சு ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ ஆரஞ்சு எங்கே கண்டுபிடிப்போமா, ஒயிட்டுக்கு இப்போ அந்த ஒயிட்டை வந்து காலியாக ஸ்பேஸில் தூக்கி போடுவோம். ஸோ அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி மேலே தூக்கி போட்டாச்சு. இப்போது இந்த ஒயிட்டு கீழே க்ரீன் இருக்குது, இந்த க்ரீன் வந்து மேலே போகணும். ஸோ அதே சேம் ஆப்போசிட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை சேர்த்துட்டு மேலே தூக்கிடும். க்ரீனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ரெட்டும் ஆகிடுச்சு, ப்ளூவும் ஃபினிஷ், ஆரஞ்சு ஃபினிஷ், எல்லாமே ஃபினிஷ். அவ்வளோ. இப்போ வந்து செகண்ட் ரோ சேர்க்கணும். செகண்ட் ரோ ஃபுல்லாக சேர்க்க வேணாம், அந்த ஒரு சென்டரில் இருக்க பாயிண்ட் கூட சேர்த்தா போதும். ஐ மீன் வந்து டீ ஷேப் வரணும். பாருங்கள், டீ ஷேப்பில் நம்ம இப்போ வந்து சேர்க்கணும். இங்கே ஒரு டீ வந்திருக்கா, அந்த மாதிரி பாருங்கள் எல்லா சைட்லேயும் டீன்றது வந்திருக்கும் பாருங்கள். டீ வந்துடுச்சு. அப்போ நான் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ டி ஷேப் வந்துடுச்சு. இப்போ தேர்ட் ரோக்கு போகலாம். தேர்ட் ரோ ஃபுல்லாக பண்ண வேணாம், அதே மாதிரி சென்டரில் இருக்கிறது மட்டும் நம்ம சேர்த்து வைக்கணும். இப்போது தேர்ட் எல்லாத்தையும் விட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டரில் ஒன்று மேட்ச் ஆகிடுச்சு. அது கீழே என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு. அந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கா? ஸோ அந்த ஆரஞ்சு அங்கே போனால் ஐடென்டிஃபை ஃபார்முலா யூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே மேலே தூக்கணும். ஐடென்டிஃபை ஃபார்முலா தான். நல்லா பாருங்கள், ஐடென்டிஃபை ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு போயிடுச்சா இப்போ எனக்கு? அதே மாதிரி இப்போ வேறு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அது ஒன்றா வச்சு பார்க்கணும். ப்ளூக்கு கீழே இருக்குது என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு அந்த பக்கம் போகணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே கியூபை இந்த பக்கம் திருப்பி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆரஞ்சு வந்து மேலே போகணும். ஸோ ஒழிச்சு வச்சுட்டு இறக்கிட்டு சேர்த்துட்டு மேலே தூக்குறேன். ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இப்போது க்ரீன் மட்டும் தான் எனக்கு சேரணும். வேறு எந்த கலர்? ரெட்டும் சேரணும். ஸோ ரெட்டு வந்து கீழே ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ரெட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒழிச்சு வைக்கிறேன், இறக்குறேன், திருப்புறேன், சேர்த்துறேன். இந்த பக்கம் திருப்பி பார்த்தா சேம் அதே மாதிரி தான். இப்போது ப்ளூவும் நமக்கு சேர்ந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இந்த க்ரீன் மட்டும்தான். சரி, க்ரீனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா வச்சு பார்க்கலாமா? எல்லோ இருக்குது. ஸோ எல்லோ எங்கேயுமே இல்லையே, மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அங்கே எடுத்துகிட்டு போனால் அந்த ரெட் இருக்குது பார்த்தியா, க்ரீன் ரோடு, அது கீழே வந்துடும். ஸோ இதை வந்து இதை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வைப்போம். அவ்வளோதான். அந்த எல்லோ அங்கே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் நம்ம வெளியே எடுத்த க்ரீன் எங்கே கண்டுபிடிச்சிட்டோம். வெளியே எடுத்த க்ரீன் வந்துடுச்சு. ஸோ ரெட்டு கீழே இருக்குது, அதை ஈஸியாக மேலே தூக்கி போட்டால் நமக்கு வந்து சேர்ந்துடும். ரெட்டு க்ரீன் ரெண்டுமே சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், 2 ரோவையும் நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் சூப்பராக. இப்போ நம்ம 3வது ரோட கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். 3வது ரோவில் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேணாம். 3வது ரோவில் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி டீ போட்டோம் இல்லையா, இந்த 3வது ரோவில் சென்டர் பாயிண்ட் மட்டும் ஒன்றா வர மாதிரி பார்க்கணும். எல்லா இடத்துலையும் வச்சு பார்ப்போம். ஆரஞ்சு கீழே மட்டும் தான் இருக்குது, மீது எந்த இடத்துலையும் மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது எந்த இடத்துலையும் மேட்ச் ஆகலை, நமக்கு தேவையான கலர் இல்லை சென்டரில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே திருப்பி பார்க்குறோம். ஜே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஜே எந்த ஷேப்னால் கீழே ஜே ஷேப் வரணும். ஜே இந்த 3 டாட் எல் மாதிரி ஃபஸ்ட்டு வந்தது டி. இப்போ வந்து ஜே, இந்த ஜே ஃபார்முலாவில் ஜே, அந்த ஜே கீழே வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்திருக்கு. ஸோ அது அப்படியே மேலே தூக்கிட்டு ஜே எப்படி போடுவோம், ஒரு கோடு போடுவோம், கீழே ஒரு கோடு போடுவோம், அப்புறம் மேலே ஒரு கோடு போடுவோமா, அவ்வளோதான் ஜே. இப்போது ரிவர்ஸில் ஜே போட்டு அப்படியே ரிவர்ஸில் போட்டதெல்லாம் திருப்பி அப்படியே ரிவர்ஸில் எடுக்கணும். போட்டோன்னா இப்போ அடியில் இந்த கலரில் மேலே வந்திருக்கும். இதுதான் ஜே ஃபார்முலா. பாருங்கள், ரெட்டு கரெக்டாக அந்த எனக்கு சென்டர் பாயிண்ட் எல்லாமே சேர்ந்துருச்சு தேர்ட் ரோவில். இது இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இது கார்னர் இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஃபார்முலா. இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு ஃபார்முலா, அதை சேர்க்கறதுக்காக ஜேவை யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலா பேர் தான் ஜே ஃபார்முலா. நம்ம அந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, ஜே ஃபார்முலா, அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணோம். சரியா? இப்போ வந்து ஜே ஃபார்முலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் கார்னரில் இருக்கிறதுலாம் ஒன்றா இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஐ மீன் ஒரே கலர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே க்ரீன் ரெட் இருக்குது. 11 ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ கார்னர் ஃபார்முலா நமக்கு தேவைப்படாது. நான் கார்னர் ஃபார்முலா அப்புறமா சொல்கிறேன். 11 ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணி கலைஞ்சிருக்கிறதுல சேர்க்கலாம். 11 ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒரு சைடில் நான் பிடிச்சிக்கிறேன், ஒரு ஒன் போடுறேன், அதை கலைக்கிறேன், திருப்பி பக்கத்தில் ஒரு 1 போடுறேன், இதை கலைக்கிறேன். இதை கலைச்சோன்னா இது சேர்ந்துடுச்சு, இதை மேலே தூக்கிடுறேன், இதையும் சேர்த்துட்டு மேலே தூக்கிட்டேன். இப்போது அந்த மாதிரி ஒன்றா வச்சு பார்த்தோன்னா பாருங்கள், இப்போ கார்னர் இருக்கிறதுலாம் பாருங்கள், அப்போது அது கலைஞ்சி தான் இருக்குது. ஐ மீன் தேவையான கலர் இல்லை நமக்கு அந்த 3 இடத்துலையுமே. ஸோ திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண தானாக வந்து நமக்கு தேவையான கலர்ஸ் கிடச்சிடும். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது மட்டும்தான் ப்ளூ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கலர் இருக்குது. இந்த இடத்துல 3 கலர் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது.
இப்போ இங்கே தப்பாக இருக்குது. கரெக்டாக இருக்க பக்கத்தில் பிடிச்சிட்டு சரியில்லாத பக்கத்தில் 1 போட்டு இந்த மாதிரி 11 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒன்றா வச்சு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. 3 இடத்துலையும் 3 கலர்ஸ் ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? கார்னர் ஃபார்முலா. நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த கார்னர் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கிற பக்கத்தில் பிடிச்சிட்டு கார்னர் ஃபார்முலா என்ன பண்ண போகிறோன்னா கீழே இறக்கிட்டு நல்லா திருப்பி 2 தடவை ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ஒளிச்சு வச்சுக்கிறேன். நான் ஒளிச்சு வச்சுட்டு மேலே தூக்கிடுறேன். திரும்பவும் அது ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு ஒளிச்சு வச்சதை சேர்த்துட்டு மேலே தூக்கிடுறேன். அப்படியே அந்த இடத்துல பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் இது ரிப்பீட் பண்ணுறேன். கார்னர் ஃபார்முலா தான் இந்த பக்கம் ரிப்பீட் பண்ணுறேன். கீழே இறக்கிட்டு 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆப்போசிட் சைடில் அந்த இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு மேலே தூக்கிடுறேன். சேம் கார்னர் ஃபார்முலா தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த சைடில் பண்ணுறேன். அவ்வளோதான். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒளிச்சு வச்சதை திருப்பி ரொட்டேட் பண்ணி அப்புறம் திருப்பி சேர்க்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு பண்ணணும் அதே மாதிரி தான். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு அதை சேர்த்துட்டு மேலே தூக்கிடுறேன். அவ்வளோதான். கார்னர் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. க்யூபும் நமக்கு சேர்ந்துடுச்சு. அவ்வளோதான். நான் எதுவுமே பேசாமல் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக 1 மினிட்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.